ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் நம்ம சேனலை இன்றைக்கி தான் புதுசாக பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணும்போது நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம கோவக்காய் ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப ஈஸியாக, ரொம்ப சிம்பிளாக பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு பேன் வச்சுட்டு அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதும் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகம், அதாவது சோம்பு சேர்த்துக்கலாம். அது கொஞ்சம் பொரிஞ்சதும் கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். கருவேப்பிலை கொஞ்சம் வதங்கினதும் ஒரு மீடியம் சைஸில் ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அது சேர்த்துக்கிறேன். இதை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். 1/4 கிலோவுக்கு மேலே கோவக்காயை எடுத்து இந்த மாதிரி ரவுண்டு ஷேப்பில் தின்னாக ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதை அதில் போட்டுக்கலாம். இப்போது நம்ம காரத்துக்கு ஏற்ப மிளகாத்தூள் போட்டுக்கலாம். நான் குழம்பு பொடி தான் சேர்த்துக்கிறேன். நீங்கள் குழம்பு பொடி இல்லைன்னா மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இது எல்லாமே சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். அடுப்பு சிம்மில் வச்சுட்டு மூடி போட்டு டோட்டலாக பார்த்திங்கன்னா ஒரு 10லேருந்து 15 நிமிஷத்துக்கு நம்ம ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு வேக விட்டுக்கலாம். 2-3 மினிட்ஸ் ஒன்ஸ் ஓப்பன் பண்ணிவிட்டு இதை நல்லா கிண்டி விட்டு திரும்ப மூடி போட்டு மூடி வச்சு வேக விட்டுக்கலாம். இன்கேஸ் நீங்கள் அலுமினியம் கடாய் இல்லைனா சில்வர் கடாய் அதில் செஞ்சீங்க அப்படின்னா அடி பிடிக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னாக்கா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்து கிண்டி விடுங்க. திரும்ப ஒரு 3 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா ஒரு பாதி அளவுக்கு குக் ஆகிடுச்சு. இப்போ நம்ம மிளகு சீரகத்தூள் சேர்த்துக்கலாம். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கோங்க, இல்லைனா இப்படியே இன்னும் வேக விட்டுக்கலாம். மிளகு சீரகத்தூள் சேர்த்தோம் அப்படின்னா இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அது மிளகு சீரகத்தூள் சேர்த்துட்டு இதை நல்லா கிண்டி விட்டு திரும்பவும் மூடி வச்சு ஒரு 3 நிமிஷத்துக்கு வேக விட்டுக்கலாம். மிளகு சீரகத்தூள் போட்டுட்டு ஒரு 2-3 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு நல்லா ரோஸ்ட் ஆகிட்டு, இது டைம் தான் ஒரு 10 மினிட்ஸ் ஆகும். நம்ம ஏன்னா சிம்மில் வச்சு பண்ணுறதுனால ஹை ஃப்ளேம்லேயும் நம்ம வச்சு பண்ணலாம். ஹை ஃப்ளேமில் பண்ணுறதா இருந்தால் நம்ம கிட்டேயே நின்று கிண்டி விடணும், இல்லைன்னா அடி பிடிச்சிடும். ஸ்லோ ஃப்ளேமில் பண்ணுறது தான் நல்லா ரோஸ்ட் ஆகி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், மொறுன்னு. இப்போ நமக்கு சூப்பராக கோவக்காய் ஃப்ரை ரெடி ஆகிட்டு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க.